வெல்கம் டு சேனல் அகைன். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாலே இந்த ஒரு வாரமாக ஃபுல் அனிமல் மீம்ஸ், முக்கியமாக ஆல்ஃபா மேல் மீம்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மீம்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆகி இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இந்த படம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேட்டர் ரிலீஸ் ஆனப்பே அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னான்னா அந்த படம் மாசா இருக்கும் பாடுறா அப்படின்னா, இன்னொருத்தர் என்னடான்னா மாசா இருக்கும் சொல்லணும் 2 கெட்ட வார்த்தை பேசிட்டு இந்த படத்துல வர ஒரு 3-4 சீனை சொன்னான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்குறப்பயே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற எல்லாருமே இந்த படத்துக்கு போகாம ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ்லாம் பார்த்தோம்னா சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னப்பா இவன் வெளியே அடிச்ச மாதிரி பேசுறான்? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? குடும்பமே பைத்தியமாடா, இவன் எதுக்குடா இப்ப வந்தான்? ஸோ இந்த வீடியோல இந்த அனிமல் படத்தை பத்தின ரோஸ்டும் அதோட இந்த மீம்ஸையும் வந்து சைட் பை சைடு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போறோம். இன்ஸ்டா ஸ்டோரி ஐ எம் அன் ஆல்ஃபா மேல். இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமாடா? அதெல்லாம் தெரியாது, இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இந்த வேர்டு இருக்கு, அதை வச்சேன். ட்ரைங் டு பி அன் ஆல்ஃபா மேன். யூ ஹாவ் அ பிக் பெல்விஸ். வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல், பாவப்பட்ட அனிமல். ஸோ இந்த மீம்ஸ்லாம் பார்த்தப்ப இருந்து அந்த படமே பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஆல்ஃபான்னு பேசுறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ரன்வீர் கபூர், அதாவது ரன் விஜய் இந்த படத்தில் ஒரு பேர், அந்த கேரக்டர் பேர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 100th பர்த்டே செலிப்ரேஷன் உட்காந்துருப்பாரு. அப்போ ஒரு கேவலமான குரங்கு ராஜா கதை ஒன்று சொல்லுவாரு. அதை கேட்கிறப்பே தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதையும் தாண்டி உள்ள போனீங்கன்னா இந்த படம் டைரக்டரோட முந்தின படம் என்ன, அர்ஜுன் ரெட்டி. ஸோ அந்த படத்துக்கு இந்த படத்துல இருக்கிற ஹீரோக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிச் ஸ்பாயில்டு இருக்கு. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும், எனக்கு என்ன இருக்கும், அடுத்த விட சோத்துக்கு சம்பாதிக்கணும், இல்லைன்னா வந்து கரியரை பார்க்கணும், படிச்சு முன்னேறணும், வேலைக்கு போகணும், இல்லைன்னா அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லைஃப்ல உருப்படணும் அப்படிங்கிற கோல் தான் இருக்கும். ஆனா இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவே எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு சைக்காவே சுத்திட்டு இருப்பானுங்க. அர்ஜுன் ரெட்டிலே பாத்தீங்கன்னா சும்மா இருக்கக்குள்ள லவ் பண்றேன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்ணி இவன் சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து அந்த படத்துல ஒரே அர்ஜுன் ரெட்டி தான், இந்த படத்துல வந்து 100 அர்ஜுன் ரெட்டி சேர்ந்தவர் தான் நம்ம ரன் விஜய். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அந்த ஆல்பா சீன் எப்போ பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரோட ஸ்கூல்மேட்டோட தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருப்பாரு. அந்த தங்கச்சிக்கு 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தங்கச்சி யாருன்னா அவங்க ரஷ்மிகா மந்தானா, அங்கதான் ஹீரோயின் என்ட்ரி. ஸோ அந்த ரஷ்மிகாவை பார்த்தோன்னே வந்து இவருக்கு அவர் மேலே ஒரு காதல் வந்துடும். கேட்டா 6ஆம் கிளாஸ்லேயே சைட் அடிச்சேன், ஆனா வந்து நீங்க அண்ணா கூப்பிட சொல்லிட்டீங்கன்னு கேவலமான ஒரு காரணம் சொல்லுவாரு. இதெல்லாம் கூட விடுங்க, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி நீ வந்து ஆல்ஃபா மேல தான் வந்து லவ் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஆல்ஃபா மேலுக்கு ஒரு கேவலமான டெஃபினிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டெஃபினிஷன் கேட்டோடனே ஹீரோயின் வந்து இவர் மேல காதல் வந்துடும். பகவானே, நான் என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். ஆல்பா பீட்டா சிக்மான்னு என்னென்னமோ பேசி மயக்கி என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. அது கூட பரவாயில்ல, பேக் டர்ன்ல திரும்பி போறப்ப யூ ஹாவ் அ பிக் பெல்விஸ் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. அப்படின்னா வந்து உங்களோட இடுப்பு பகுதி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெல்விஸ் இருந்தா ஹெல்த்தியான பெல்விஸ் வந்து உங்களுக்கு பிறக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேவலமான மட்டமான ப்ரொபோசல் நான் பார்த்ததே கிடையாது. Gitanjali, you have a big pelvis. You mean to say I'm fat? No, I'm not trying to say you're fat. What I mean to say is you have a big pelvis. You can accommodate healthy babies. அடுத்த மாசம் 15ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் கேலண்டர்ல பார்த்தேன். அதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி போயிட்டு 2 நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும். Big pelvis. அத தண்டி கட்ட வச்சிரோம்ல. இப்ப பாரு. Gitanjali, you have a big pelvis. மூஞ்சிய பாரு, சரி பிஞ்சிரும். வா நவலிய கடை சொல்றேன். சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ. When you try this alpha male release in Tamil Nadu. இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 நாள் கேப் போட்டு பார்த்தேன். எதனால அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கேவலமான ஒரு டைலாக் வரும், அதுலயே நமக்கு மைண்ட் ஃபிட் ஆயிரும், அப்புறம் வச்சிடுறது. சரி இதுக்கு மேல ஒரு கேவலமான டைலாக் இந்த படத்துல இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணி ஒரு 10-20 நிமிஷத்துல இதை விட கேவலமான ஒரு டைலாக் வரும். அப்புறம் மறுபடியும் போனை வச்சிருவோம். இந்த மாதிரி வந்து விட்டு பார்த்து இந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 நாள் ஆகி போச்சு. அது போக படமே வந்து ஒரு 3.5 மணி நேரம். டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சோ இப்படிதான் வந்து இந்த ஆல்பா மீம்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். மிஸ்ஆஜனிஸ்ட் மேன்சைல்ட் டைரக்டட் பை an ignorant friend.
மனசுல இருந்ததை அப்படியே மீமா போட்டு வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியல. ஸோ இதுல ஹைலைட்டே என்னன்னா, இந்த ப்ரொபோஷல்லாம் வந்து ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் 2 நாள்ல கல்யாணம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு ஹீரோ பின்னாடி ஓடி வந்துடுவாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட சண்டையை போட்டு பிரைவேட் பிளேன் எடுத்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு நேராக கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிடும். அப்படி போற வழியில சும்மா இல்லாம ஆட்டோ பைலட் பிளேனை போட்டு இவர் ஒரு வேலையை பார்ப்பாரு. அது என்னன்னு உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா புரியும். சின்ன அனிமல் மூவி. கல்யாணம் ரஷ்மிதா கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வீட்டில் தானே வீடா ஓடியோவில் இந்த சீன் தான். இந்த மீன் பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லுவாருங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கோம். அதுக்கு வெளியே வந்து ஒரு பெட்டை போட்டு டெக்கரேட் பண்ணி அங்கேயே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாகி ஒரு யூஎஸ் போயிடுவாரு. அப்புறம் சும்மா இருந்தவங்க எவ்வளோ சொல்ல போக மறுபடியும் 8 வருஷம் கழிச்சு திருப்பி குழந்தை குட்டியோட வந்து இங்கே செட்டில் ஆயிடுவான். ஸோ இங்கே செட்டில் ஆனவன் சும்மா இருப்பானா, அவங்க ஊரில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு 10 பேர்த்தை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அக்கா புருஷனே போட்டு போயிடுவான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து யார் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ் சார் தான். ஸோ இவர் வந்து மெயின் வில்லனோட தம்பி. இவருக்கு தான் வந்து இவங்க அப்பாவை போட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ பல்பீர் சிங் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட இருக்குது. இந்த பல்பீர் சிங்கை போட்டு தள்ளுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த வில்லன் தான் அந்த பிருத்திவிராஜ். ஸோ இவனும் பல்பீர் சிங்கோட மருமகனும் சேர்ந்து தான் வந்து இவரை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளால ஒட்டு கேட்டு போய் அவங்க அக்கா புருஷனை போட்டு தள்ளிடுவான். அதாவது நம்மளால எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாளுக்கு 365 வந்து புது இன்னர்வேர் தான் போடுவாரு. அதுவும் வந்து ஸ்பெஷலி மேடு ஃபார் ஹீரோ. அந்த இன்னர்ஸ் வந்து ஒழுங்கா துவைக்காம ரேசஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. இந்த டைரக்டர் டச் வந்து அங்கங்கே வெளிப்பட்டே இருக்கும். அதாவது நம்ம யோசிக்கவே முடியாத கேவலமான டைலாக்ஸ் வந்து இந்த படத்துல நிறைய இடத்துல வந்துட்டே இருக்கும். அதுல ஒரு சாம்பிள் தான் இந்த ஜட்டி ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வர ஃபைட்ல இந்த ஜட்டி பிரச்சனை அப்படிங்கிறதுனால நம்மால் வந்து வேஷ்டி சட்டை போட்டு ஃப்ரீயா போயிருப்பாரு. அங்கதான் வந்து அந்த மிஷின் கன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பான். ஸோ அவன் வந்து இந்த கன்னெல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பயே வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபைட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னெல்லாம் இருக்கும். ஆனா ஹீரோகிட்ட வந்து இன்னர்வேர் தான் இருக்காது. இன்னர்வேர் போடாம சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேவலமான எக்ஸ்பிரேஷன் இந்த படத்துல அவனே சொல்லுவான். ஸோ அதனால வந்து அந்த கன் நிக்க வந்தா பாருங்க, அவன் போட்டிருந்த இன்னர்வேரை கடன் வாங்கிட்டு போயிருப்பாரு. அதுல ஒரு டைகர் குறியீடு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு போய் தான் வந்து அந்த மிஷின் கன் நம்ம தமிழ் படத்தில் நிறைய பார்த்துருப்போம். அதே சீக்வன்ஸ் தான். ஒரு 200 பேர்த்து வந்து சராமரியா சுட்டு தள்ளுவாரு. அப்புறம் வந்து துரதிருஷ்டவசமா வில்லன் வந்து இவரை சுட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த தம்பியெல்லாம் சேர்த்து வில்லனை சுட்டுருவாங்க. அதோட இன்டர்வல் முடிஞ்சுதா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட வந்து படமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அப்பதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். படத்தோட இன்டர்வலே இப்பதான் வந்துருக்கு. இன்னும் 1.25 மணி நேரம் படம் பாக்கி இருக்கு. மிஷின் கன் வந்த உடனே எல்லாரும் கிளைமேக்ஸ் நினைப்பீங்க. அப்போதான் சார் இன்டர்வல். இன்னும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம் இருக்கு. இதே ஃபீலிங் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டோட இந்த இன்டர்வல் ஃபைட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ஹீரோ நடிச்சிருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் படத்தோட கான்செப்ட், படத்தோட டைலாக்ஸ், அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் வந்து கேவலமா இருக்கும். அதாவது எப்படின்னா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோ கேரக்டரைசேஷன் தான் இதுதான். நக்கா ரஷ்மிகா சீரியஸான சீரியஸ் கேட்கா ரன்வீர் forgiving Rashmika because she was angry at him as he cheated on her. அந்த ஜோயாங்கிற பொண்ணு கூட இவர் ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவார், யாரும் இல்லை எங்க இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அவரை கட்டுவாங்க. அவன் வந்து இவனோட ஒரு மிகப்பெரிய சைக்கோவா இருப்பான். அவனால வந்து பேச முடியாது. வந்து அதை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, 3 ஒய்ஃப் இருக்கும். அவரோட ஓப்பனிங் சீன்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரீல்ஸ்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 2 ஒய்ஃப் இருக்கும். அந்த 2 ஒய்ஃபுக்கு 8 குழந்தை இருக்கும். அதுல 3வது ஒரு சின்ன பொண்ணா பார்த்து அந்த பொண்ணோட கல்யாணம் பண்றப்பதான் வந்து தம்பி இறந்துட்டான் அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பை வந்து சொல்லி சம்பந்தமே இல்லாம அங்கேயே அவங்க போட்டுன்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போக சொல்லி அதாவது தம்பி இறந்த வருத்தத்துல ஒரு 2 நிமிஷம் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மத்தியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கேவலமான சீனோட வந்து வில்லனோட ஓப்பனிங் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவனை அடிச்சு கொள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நம்மளால தம்பி படைகளோட கிளம்பி ஸ்காட்லாந்து போய் அவனை கொள்றன்ட்டு அவனை ஃபாலோ பண்ணி போய் அப்புறம் பேட் பாடி ஃபைட் நடக்கும். ஸோ இது நீங்க வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஒரு சூப்பரான சீன் வரும். அதுக்கு இன்னொரு மீன் வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். அண்ணனால பேச முடியாது, அண்ணனால கேட்க முடியாது. அந்த மீமோட கண்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோல் ஃபைட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து காது கேட்காது, மிஷின் வந்து தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து அந்த மிஷின் கீழே வந்துடும். வில்லனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பேச முடியாத மாதிரி இருக்கும். இவங்களோட 2 தம்பியும் 2 சைடு நின்று வந்து இவர் சமாதானம் பேசுவார். இந்த மாதிரி நானும் பிரச்சனை பண்ண மாட்டேன், நீ பிரச்சனை பண்ணாத, இதோட விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஸோ
ஸோ அந்த மாதிரி இவன் பேசுறப்போ வந்து அவனால திருப்பி பேச முடியாதுன்னு அங்கிருந்து அவன் சொல்லுவான், எங்க அண்ணனால கேட்க முடியாதுன்னு இங்கிருந்து இவன் சொல்லுவான். ஆஹா, மொத்தத்துல இவனுக்கு எப்படியாவது பேசி ஒரு பிரச்சனையை முடிவு வருவான்னு பார்த்தா 2 பேருக்கு ஒண்ணு விளங்காது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே வந்து வில்லன் சூப்பரா ஒரு சைன் காட்டுவாரு. அதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகி வில்லனோட கருத்தை எடுத்து வில்லனை கீழே போட்டுருவாரு. சரி கதை ஒரு வழியா படம் இதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த சீன் ஹீரோ ஃபேமிலியை கட்டுவாங்க. ஸோ இந்த படத்துல முக்கியமான பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா பல்பீர் சிங் வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த கொல்ல ட்ரை பண்றப்பதான் இவன் யூஎஸ்ல இருந்து வந்து இங்க பெரிய பிரச்சனையாகி இத்தனை சம்பவம் ஆகும். ஆனா இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்டிங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான டிசீஸ் இருக்கு, அவனே குறைஞ்சது 6 மாசம் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வரும். ஆனா பாவிகளா, இருந்தா அவனே செத்து போயிருப்பான். நாளைக்கு சாக போறவனை கொள்றேன்னு சொல்லி அண்ணன் தம்பி அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்து செத்து போய் படம் ஒரு 3 மணி நேரம் போய் ஏன்டா அப்படி உசுறு வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். என்ன விளாடுற நீ? சரி ஓகே, ஹாப்பி எண்டிங் கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த போஸ்ட் கிரெடிட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்ராட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து மொத்தம் 3 தம்பி இருப்பாங்க. கடைசி தம்பி தான் வந்து நம்ம ஹீரோ மாதிரியே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டு வந்திருப்பான். இவனோட பஞ்சாப் தம்பி 2 பேர்த்த பிடிச்சி வச்சுட்டு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கசாப்பு கடையில கோழி ஆடையில வெட்டுற மாதிரி 2 பேர்த்தையும் வெட்டி போடுவான். இதை விட ஒரு கன்றாவியான சீன் அதுக்கு அடுத்துதான் இருக்கும். வில்லனோட 3வது வயசு இருப்பான் பாத்தீங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கும். சரி பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் குழந்தைங்க 2 பேரும் நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. ஆனா இவன் நல்லவா தம்பி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் ஒரு கிட்ட போடுவான், அண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனா பாதி என்னடா இவ்வளவு கேவலமானவனா இருக்கிறீங்க, என்ன கன்றாவிடா இருக்கு அப்படின்னு பாக்குறப்பயே வந்து மாசா வந்து நின்று அனிமல் பார்ட் கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு ஷார்ட்டோட வந்து டைரக்டர் இந்த போஸ்ட் டிசைன் பண்ணிருப்பாரு. இது ஒரு படம் அப்படின்ட்டு இது மாசாவுக்கும் பாடுறான்னு சொன்னா பாருங்க, அவனதான் தெரியும் இருக்கேன். இன்ஸ்டால நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க இதுக்கு மேல நான் பண்ணுவேன். நெஞ்சுக்குள்ள வருவேன். இப்ப பாருங்க, மறுபடி வந்துட்டாரியா என் ஐயாண்டுவீங்க. ரைட்டா?